Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ராபா ரேபே ரூபா ஷரர மாஸ்தர நாதர பூக்கர மாந்திய ஹதரபு. Lord, bring a change in our life, Lord. Bring a change in our life, ஆண்டவரே. Bring a change, bring a change. Bring a change, Lord. Bring a change, ஆண்டவரே. Bring a change, ஆண்டவரே. Bring a change, ஆண்டவரே. ஒரு intensity கொண்டு வாங்க ஆண்டவரே. Bring a change, ஆண்டவரே. Bring a change, ஆண்டவரே. Bring a change in our life, ஆண்டவரே. Holy Spirit, we long for you. We thirst for you, Lord. Bring a change in our family, Lord. Bring a change in our society, Lord. Bring a change in our churches, oh God. Lord, let the Holy Spirit take absolute control. Holy Spirit, take absolute control, Lord. Lord, every stony heart to be removed and bring flesh in them, oh Lord. Lord, Yeshuவின் நாமத்தினால கல்லான இருதயங்களை அகற்றி போட்டு சதையானது பசைவானது நீங்கள் தரபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. In the name of Jesus, அசாத்தியங்கள் சாத்தியமாக மாறட்டும் தகப்பனே. அப்பா, அவங்களுடைய நீதி வலது கரத்துகளை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. முற்றிலும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவருடைய கருத்துக்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். மறுபடியாக இந்த வேளையில் உங்களை சந்திப்பது ஒரு பெரிய ஒரு சந்தோஷங்க. தேவனாகி கர்த்தர் தாமே மறுபடியாக ஆண்டவர் உடைய சமூகத்தை தேடும்படியாக நாடும்படியாக ஒரு தருவாய் ஆண்டவர் ஏற்படுத்தி தந்ததுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். If it is not God, who else? கர்த்தர் தவிர்த்து வேறு யார் நமக்கு இந்த நாட்களை சகாயம் செய்ய முடியும்? சோ கடந்த சில வாரங்களாக நாம் யாத்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் 5ஆம் வசனத்தின் துறைகளை நாம் வாசித்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தை எட்டி பார்க்கும்படியாக மோசேயானவர் என்னதுங்க அந்த முச்செடியின் மத்தியில் அவர் கடந்து போனார்னு சொல்லி அந்த பரிசுத்த பகுதிகளை நாம் வாசிக்க கேட்கிறோம். Book of Exodus chapter 3 starting from verse 5. எடுத்துக்கொண்டுங்க சத்தமா வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளுங்க. அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த என்னவா இருக்குதுங்களா? என்னைக்குன்னா நீங்க ஃபீல் பண்ணிருக்கிறீங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம்? நீங்க இருக்கிற இடம், நீங்க போகிற இடம் பரிசுத்தமா மாயிடும் அப்படி நீங்க என்ன ஃபீல் பண்ணிருக்கிறீங்களா? நீங்க போன ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லி இன்னைக்கு நான் உணர்ந்து இருக்கிறீங்களா? Have you ever felt when you are there, God is there? நீங்க இருக்கிற இடத்துல யார் இருக்கிறாங்க? என்னைக்கு நான் ஃபீல் பண்ணிருக்கிறீங்களா? என்னைக்கு அது ஞானஸ்தான தொட்டி இல்லையா, இல்ல கலரே இல்லையா? சொல்லுங்களேன். Having a Christian name and a Christian life does not mean Christ is with us. கிறிஸ்துவ பேரும் கிறிஸ்துவனுடைய வழியை நடக்கிறதுனால நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. எத்தனோ பேர் சிலுவையை கழுத்துல மாட்டிக்கிறாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாருமே என்ன பண்ண முடியாதுங்க. இப்ப ட்ரெண்ட் என்ன இருக்குது பாத்தீங்கன்னா பச்சை குத்திக்கிறாங்க, கிராஸ் குத்திக்கிறாங்க. அதனால அவங்க என்ன ஆட முடியாது? சொல்லுங்க. நாய்க்கும் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு கிராஸ போட்டு விடுறாங்க. அப்போ அது கிறிஸ்டியன் டாக்னு சொல்லி நீங்க எப்படி கூடுவீங்க எனக்கு தெரியாது. How do you call it as? Christian life என்றது என்னங்க? Following the path of Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக, என்னங்க தேடுகிறவர்களாக, அவரை போல் செய்கிறவர்களாக நாம் மாறணும். இன்னைக்கு சர்ச் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிகேட்டட் இடமா மாறிடுச்சு. ஃபேப்ரிகேட்டட் இடம் சொல்லும் போது என்னதுங்க, வெளித்தின் ஆசையும் பொருட்களும் வீடு வாசல் மெட்டீரியல் ஸ்டஃப் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தான் நீங்க உலகம் ஓடிட்டு இருக்கு. சபையிலும் இதுதானா? Yes, that is what is happening. We have lost the old glory. பழைய கிருபை, பழைய மகிமை, பழைய தெய்வீக தனத்தை இந்த நாட்களை பேசுகிற ஆட்கள் குறைவாக மாறிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இந்த கடைசி சபையானது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பா இருக்கிற சபையை ஆண்டவர் பேசுகிறார். என்னங்க என்ன பேசுகிறாங்க? அனலும் இல்ல குளிரும் இல்ல, என்னவா இருக்கிறாங்க? இப்ப நம்ம குளிரா இருக்கிறதுனால ஒரு ஜாக்கெட்டை போட்டு வந்துருக்கோம். கரெக்டா இல்லீங்களா? குளிரா இருக்குது, அதனாலதான் ஏசி கூட ஆஃப் பண்ணி வச்சு சொல்லி இருக்கிறேன். ஏற்கனவே என்ன இருக்குது, அறைக்குள்ள குளிர் இருக்குது. இப்ப நம்ம சார்ஜ் ஆக போறோம், இன்னும் துதிக்க போகிறோம், ஸ்தோத்தரிக்க போகிறோம். இதெல்லாம் செய்யும் போது ஆண்டு நம்ம என்ன பண்ணுவாருங்க, என்னது நெருப்பு பக்கத்திலே இருந்து உங்களுக்கு நெருப்பு படலன்னு சொன்னா அப்போ என்ன மாதிரி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் நம்ம
என்னதுங்க, மாடர்னைசேஷனுக்குள்ள வருகிறதை காட்டிலும் நம்மை ஆண்டவருடைய உணர்த்தல் எடுத்து வரணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கல, ஒருவேளை கர்த்தர் வேலை நமக்கு தரல, ஒருவேளை கர்த்தர் இந்த காரியத்தை செய்யல, அடுத்தது என்ன? If God is not going to give you anything that you are asking, what is the next question? We start blaming, we start complaining. We say, God, are you still in the heaven? Are you still seated on the throne? இன்னும் ராஜரிகம் செய்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்னும் சிங்காசனத்தின் மேல் அமர்ந்து இருக்கிறீங்களா? என்னதான் செய்துட்டு இருக்கிறீங்க? நான் கேட்பேன். Christian life is not blushing. Blushing தெரியுங்களா? எங்க போடுவான் blush? கண்ணத்துக்கு போடுவான். என்னத்துக்குங்க? ஃபைனல் மேக்கப்ல கொஞ்சோண்டு blush போட்டுக்கின்னு அந்த திருமணத்தின் வைபவத்தை நீங்க பாத்தீங்கன்னா பிங்க் கலரா அப்படின்னு சிரிப்புவான். கிறிஸ்டியன் லைஃப் அப்படி இல்ல. உங்களை மூஞ்சில என்ன பண்ணுங்க, நாரை போட்டு தேய்ச்சி என்னங்க அதுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அதுக்கு பிறகு பேஸ் கோட்டு என்னதுங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு அப்பர் கோட்டு, அதுக்கு பிறகு உங்களோட தோலுக்கு தக்கதாக பவுடர்களை போட்டு என்னங்க கிரீம்களை போட்டு இதெல்லாம் பண்ணி உங்களை ரெடி பண்ணி அலங்கரித்த பிறகு அதுக்கு பிறகுதான் அந்த திருமணத்தின் கல்யாண மாப்பிள்ளையும் அந்த வீட்டுக்காரனும் வந்து நான் அழகா இது பாருங்க பொண்ணு அடிக்குமா. நாங்க என்ன சொல்ல தெரியுங்களா, அந்த வேஷம் கொஞ்சம் கழிச்சோம், அதுக்கு பிறகு இந்த வார்த்தை என்ன பண்ணுங்க எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்போம். ஆனா அந்த நாளுடைய நிகழ்ச்சியுடைய மைய பகுதி அவர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா ஹீரோவா இருப்பாங்க, ஹீரோயினா இருப்பாங்க, அவங்க தான் அந்த டே உடைய அட்ராக்ஷன் அவங்க தான். Christian life is not like that. Christian life is different. ஆண்டவருடைய சமூகத்தை தேடி பார்க்கணுங்க. It's very very hard to inhale, to stay in the presence of God. Church இந்த இடத்தை விட்டுட்டு எங்க போயிட்டு இருக்காங்க தெரியுங்களா? Miracles, signs and wonders, என்னங்க மேஜிக் திங்ஸ்ங்க, God உன்னை இது கொடுப்பாரு, ஃபேவர், கிரேஸ் தியரி, இந்த ப்ரோகிராம்க்குள்ள போயிட்டு இருக்கீங்க. நான் கேட்கல, ஆண்டவர் கிருபை இல்லாத உன்னை ரட்சித்தாரா? ஆண்டவர் கிருபை இல்லாததா உன்னை வந்து காத்தாரா? ஆண்டவர் மேல தயவே இல்லையா? அப்போ அப்படின்னு சொல்லும்போது ஏன் விண் உலகத்தை விட்டு மண் உலகத்தை உன்னை தேடி ஏன் வரணும்? அப்ப ஆண்டவர் என்னவா இருக்கிறாரு? நம்மை முன்குறித்து ஆண்டவர் என்னவா இருக்கிறாருங்க? அவருடைய கிருபையும் தயவும் இரக்கம் உள்ளவராக அவருடைய குணாதிசயம். This is the character of God. என் கேரக்டர் இஸ் stubborn character. கோபித்துக் கொள்வேன், கசைப்பாக மாறிவிடுவேன், முகசுளிப்பேன். மனுஷருடைய இயல்பின் காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளனா கலாத்தியர் 5:17 மேல நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா இவைகளெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் சொல்லி வாசிக்க கேட்கிறோம். அதே ஆவின் கிரியைகள் கலாத்தியர் 5:22 கேட்கும் போது 9 வித்தியாசமான கனிகளுடைய பாவத்தை ஆண்டவர் பேசுகிறார். Where is church leading today? This church become an advertisement. Advertisement ஆயிடுச்சு. எங்க சர்ச் பெரிய சர்ச் வாங்கன்றாங்க. It has become like a cinema hall. என்னங்க ஆர்ப்பாட்டம் கூச்சல். Where is the conviction in your heart? உனக்குள்ள மன திரும்புதல் என்னைக்கு கடைசியா நடந்தது? ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்பாக நான் காடை தேடணும், நான் காடோட சமத்துவம் போனோம். ஏங்க அதே தேவன் இந்த நாளை ஏன் உங்களுக்குள்ள அது ஏற்க வர மாட்டேங்குது? திரளான சபையாக இருந்தாலும் கூட எத்தனை பேர் எண்ணிக்கை தாரங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கணும் பாருங்க. இதே ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா எத்தனை பேர் இருப்பீங்களா? எத்தனை பேர் இருப்பீங்க? உட்கார்த்துக்குன்னா இல்லைங்க, இடம் கிடையாது. ஜபிக்கிறதுக்கு கியூ 4 மணி அவன் ஊழியக்கார வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு. But when it comes to encounter with God, have a purpose from God, ஒரு நோக்கத்துக்காக தேவனை தேடும்படியாக தேவன் நம்மை வேர்பிரிக்கும்படியாக வைக்கிற நேரத்துல ஜனங்களுக்கு இந்த ஃபேண்டசி வேர்ல்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். விசுவாசிக்கிறவங்க இன்னைக்கு சர்ச் அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருக்கு. என்னங்க மேக்சின்ல அட்வர்டைஸ்மெண்ட், டிவில அட்வர்டைஸ்மெண்ட், என்னங்க போஸ்டர் நீங்க வரும்போது கூட பாத்தீங்கன்னா ஃபயர் அனாயிண்டிங் இந்த இடத்துல வித்துனுக்குறாங்க சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ வாட்ஸ்அப்ல எல்லாம் இப்போ போயிட்டு இருக்குது. உங்களுக்கு தீர்க்க தரிசனத்துக்கு 7 மணில இருந்து 6 மணி வரைக்கும் எங்களுடைய ஊழியக்காரர் ஃப்ரீயா இருக்கிறார், நீங்க வந்து அவர்கிட்ட தீர்க்க தரிசன வார்த்தை நீங்க கேட்டு போகலாம்னு சொல்லுவாங்க. என்ன ஆச்சு தெரியுங்களா? நீங்க வேர்ல்ட் எங்க போயிட்டு இருக்குதுங்க? உள்ளூர்ல ஒரே ஒரு போண்டா சுடலியா, வெளியூர்ல போயிட்டு அநேக யுத்தமார்களை சுட போறாங்களா? என்னங்க உள்ளூர்ல என்ன சொல்லீங்க? ஒரு போண்டா சுட முடியல. அவங்க கேட்க வெளிய தேசத்துக்கு போய் ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவாங்க. யாரோட நீங்க கலக்குறீங்க அப்படின்னு நாங்க கேட்க. செய்ய வேண்டிய காரியம் எங்கங்க? இங்க
சில நாட்களுக்கு முன்பாக நான் கேள்விப்பட்டேன், ஒரு பெரிய ஊழியக்காரங்க பேலஸ் கிரவுண்ட்ல ஊழியம் நடத்தினாங்க. நீ ஊழியம் நடத்துறது தமிழ்நாட்டுல, இங்க இடத்துக்கு உனக்கு ஜப கூட்டம் சொல்லி 25 லட்சம் ரூபாய் ஃபைன் பெனால்டி போட்டான். பெரிய ஊழியங்க, பிரம்மாண்ட டிவில எல்லாம் நீங்க பாப்பீங்க. ஃபைனே போட்டா. நவம்பர் மாசத்துல நடக்குது. நீங்களும் போய் அந்த ஒரு கூட்டத்துல நீங்க கலந்துக்கங்க. உங்களை தாராளமா நான் வழி கொடுத்து என்ன பண்றேங்க, பஸ் சார்ஜ் அச்சி கொடுத்து அனுப்புறேன். என்னங்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன், 25 லட்சம் கொடுக்கிற அளவுக்கு இவங்க தொகை இருக்குதான். அப்ப இவங்க என்ன பெரிய ஆசாமியங்களாக இருப்பாங்க. எத்தனோ ஊழியக்காரங்க கிட்ட ஒரு வேளை சாப்பாடுக்கு கதியில்லாத சுத்தினுங்க. சைக்கிள் இல்ல, அவர்களை அழைக்கப்படல நீங்க சொல்லாதீங்க. கர்த்தர் அவர்களை அதுக்காகவே நியமிக்கப்பட்டு வைத்திருக்கிறார். என்னங்க எல்லாருக்குமே அழகானதா அவைகள் அமையாது. ஓசியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில கெடுதலான காரியம் அவருடைய வாழ்க்கையில வந்தது சொல்லி சில நாட்களுக்கு முன்பாக நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். ஓசியா தீர்க்கதரிசி மனைவி ஒரு வேசி. ரொம்ப பயங்கரமான ஒரு நிகழ்வான ஒரு விஷயத்தை வேதத்துல வாசிக்க கேட்கும் போது அந்த தாயார் ஒரு வேசி தாயார். அந்த ஐயாவோ இஸ்ரவேலுக்கே ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் பேசுறார், உன் அனாதி ஸ்நேகத்தினால் நான் ஸ்நேகித்தனே, என்ன கையில இருந்து மறுபடியாக தவழ்ந்து நீ வேற இடத்துக்கு போறீங்க, நான் உன்னை மறுபடியும் எடுத்துட்டு வருவேன். உலகத்திலே ரொம்ப கோரமான விஷயம் யோபை பத்தி தெரியும். உலகத்திலே ரொம்ப கோரமான விஷயம் யோவானை பத்தி தெரியும். உலகத்துல கோரமான விஷயம் சிம்சோனை பத்தி தெரியும். ஆனா எத்தனை பேருக்கு ஓசியா பத்தி தெரியும்? இன்னைக்கு சபைகள் ஜனங்கள் இப்படிதான் தாவி கொண்டு இருக்கிறாங்க. இவர்கள் நல்லா இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க குட்டியா இருக்கிறாங்க, அவங்க மட்டியா இருக்கிறாங்க, இப்படிதான் தாவிட்டு இருக்கிறாங்க. விசுவாசத்தின் பங்கங்களாக மாத்திக் கொண்டு இருக்கிறாங்க. It's so shame to see such coward believers. Stand for God. Stay firm in the Lord. கர்த்தருக்காக உறுதியாக நில்லுங்க. விசுவாசிக்கிறவங்க ஓசியா தீர்க்கதரிசியை போல உங்களுடைய வாழ்க்கைகளை நீங்கள் சிந்தித்து பார்த்தா, யோசித்து பார்த்தா, எத்தனை பேர் இன்னைக்கு சபையில் அப்படி பேர் இருப்பாங்க? நீங்க யோசித்து பாருங்க. He was a broken man but seeking a living God. உடைக்கப்பட்ட மனுஷன் ஜீவனுள்ள தேவனே ஆராதித்தார். அவனுடைய நாட்கள் அவனை அழுகிறாப்பா, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை எனக்கு தந்தீங்க? ஏன் ஆண்டவரே, ஏன் இப்படியாக நீங்க அழைத்தீங்க? இந்த கனமான ஊழியத்துக்கு இப்படிப்பட்ட பாடுள்ளவனாக ஏன் மாத்தினீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை கொண்டு இந்த தேசத்துக்கு நான் பேசுகிறேன் என்றார். ஒருத்தனை உடைச்சிட்டு தேசத்துக்கு ஆண்டவர் பேசுறாரா? அப்ப ஒரு பக்கமா உள்ள தேவன் அல்லவா அவரு? எல்லாருக்குமே சரிசமமாக பங்கு கொடுக்கிற தேவன் அவருக்கு நேர்த்தியானது தந்திருக்கலாமே. பட் God பாடத்தை வித்தியாச முனையிலே கற்றுத் தருகிறார். Every lessons are different. விசுவாசிக்கிறவங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு பெரிய ஊழியர் இருக்கும். இந்த செப்டம்பர் மாசத்துக்கு அவங்க ஒரு வசனம் போட்டு வச்சிருப்பாங்க. ஆண்டவர் அவங்க கிட்ட பேசினாங்க. இன்னொரு ஊழியக்காரர் இருப்பாங்க, அவங்களுக்கு செப்டம்பர் மாசத்துல இன்னொரு வசனம் கொடுத்திருப்பாங்க. இன்னொரு ஊழியக்காரர் இருப்பான், அவனுக்கு ஒண்ணு கொடுத்திருப்பான். ஏட்டுக்கு போட்டியா பேசிட்டு பாருங்க எல்லாருமே. மாசம் மாசம் ஒரு புது வார்த்தை ஒருத்தருக்கும். எப்ப ஆவி ஒண்ணுன்னு சொல்லி கொரிந்தியர் புத்தகத்துல நம்ம வாசிக்க கேட்கிறோமே, இந்த பரிசுத்தமிழர் எல்லாரும் ஒரே மாதிரி பேசலாமே, ஏன் பேச மாட்டாரு? Problem is not the man of God, church. சபைதான் பிரச்சனை. ஏன்னா ஜனங்க என்ன எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு குறி சொல்கிற அளவுக்கு மாறிடுச்சு. இந்த மாசம் எங்களுக்கு நல்ல ஓடமா ஓடலா? பாஸ்டர் நீ சொல்றியா இல்லையா? பாரு என்ன பண்றா பாரு, இந்த மாசம் எனக்கு நல்லா இருக்குமா? பாஸ்டர் சொல்வாரி, எனக்கே பாக்கெட்ல என்ன இருக்குது, ஓட்டையா ஓடிங்க. இதுல நீங்க வேற வந்துட்டு நல்லா ஓடமானா நான் என்ன சொன்னேன், பணமா இது நல்லா ஓடுறதுக்கு நீங்க ரிவ்யூ கொடுக்கறதுக்கும் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க church has become a game today. holinessல எங்க வந்துட்டு தெரியுங்களா? unholy கொண்டு பரிசுத்தத்துல இருந்து எங்க வந்துட்டு கீழ வந்துட்டோம். இன்னைக்கு சர்ச்சுக்கு உலகத்துக்கு டிஃபரன்ஸ் இல்லைங்க, சேம் டு சேமா இருக்குது. கிராப் கட்டிங்ல இருந்து, பேச்சில இருந்து, ஜீவியத்துல இருந்து, சுபாவதுவாரத்துல இருந்து எல்லாம் சேம் டு சேமா இருக்குதுங்க. அன்னைக்கு பிரிக்கெடுக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு ஒத்து போர்களாக மாறிட்டு பிரசாதம் கொடுத்தா நம்ம வாங்கிட்டோம். என்ன வெளிப்படுத்துறாங்க, நீங்க வெளிப்படுத்துங்க அப்படின்னா. See where the church is going today. Do not you have the fire for God? Do not you have zeal for God? Is not God stimulating you every Sunday?
ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசலையா? ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை தரலையா? உயிரை தரலையா? Do not forget cross. சிலுவையை மறக்காத. எதை மறக்காதீங்க? Never forget cross. சிலுவையே மறக்காதீங்க. அந்த கோரமான ரத்த குளத்தை மறக்காதீங்க. உனக்காக நிர்வாணியமானவரை மறக்காதீங்க. உனக்காக கல்வாரி சிலுவையில் தொங்கினவரை மறக்காதீங்க. அவரை மறுபடியாக நீங்கள் ஞாபகம் ஊட்டும்படியாக அவரை கண்களுக்கு முன்பாக கொண்டு வரும்படியா நான் பிரார்த்திக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். யாரை கொண்டு வாங்க? யாரை கொண்டு வாங்க? Bring this Jesus back in your family. உடைய குடும்பத்தில் மறுபடியாக இந்த இயேசுவானவரை நீங்க கொண்டு வரும்படியா நான் கேட்டுக்கிறேன். Bring back Jesus. சங்கீத புத்தகத்துல ஒரு வசனம் இருக்குது, எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். Let's go to the book of Psalms 116 verses 11. 16 verses 11. எந்த பிரேக் பண்ணாதீங்க வீடியோஸா. பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னான். மறுபடி வாசிங்களே 16:11. 16 16 ஜஸ்ட் 16:11. தேடி அடுத்த வருஷத்துக்குள்ள நாம் அதை தேடி கண்டுபிடிப்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம். உம்முடைய சமூகத்துல தான் எங்களுக்கு என்ன இருக்குதுங்க? பரிபூர்ண ஆனந்தம். See, presence of God is not sold, it is earned. தேவ பிரசன்னம் விற்கிறதுக்காக இல்ல. விற்கிறாங்கன்றாங்க பாருங்க. No, it is not for it's not for that purpose. God's presence is not sold. ஆண்டவருடைய பிரசன்னம் விற்கப்படாது. அதை நீ சம்பாதிக்கணும். You have to earn the presence of God. ஆண்டவருடைய பிரசன்ஸ் என்ன நடத்தி செல்கிறதுன்றது எல்லாரும் வண்டியில வாகனத்துல போடுறாங்க. God's presence will lead me. பாத்துக்கிறீங்க இல்லைங்களா? ஆண்டவருடைய பிரசன்னங்கள God's presence is not sold anywhere. அதனால்தான் எந்த ஷோ டிக்கெட் நாங்க ஆராதிக்கிற தொழுது கொடுக்கிறோம் என்ற இடத்தை நீங்க பாத்தீங்கன்னா there is no ministry called like that ministry. ஒரே ஒரு ஊழியம் அப்படிப்பட்ட ஊழியம் கிடையாது. ஊழியக்காரன் தன்னுடைய ஊழியத்துக்காக பாத்திரதாராக இருக்கிறான். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா உனக்கு ஆவியானவர் ஒரு பாட்டை ஏவப்பட்டு அந்த பாட்டை நீ விற்பனைக்காக வைத்து அதை நீ பணம் போட்டிருந்தால அது பணம் வியாபாரமாக்குறதுக்காக நீ செய்கிறதா அது உனக்கு தரித்திரமாக மாறும். என்னங்க என்னோட கான்செப்டுக்கு வாங்க இத்தனை ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது you are selling the presence. அந்த இடத்துல God's presence எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி என்ன பண்றீங்க? இலவசமாக வாங்கினது என்ன பண்ணுங்க? இலவசமாக கொடுங்கன்ற விசுவாசிக்கிறவன். It may be healing, it may be deliverance, it may be anything. சுகமாக்குறது எது இருந்தாலும் சரிங்க. அது என்னமா மாத்தக்கூடாது? என்னமா மாத்தக்கூடாது? வியாபாரமா மாத்தக்கூடாது. பெண்ணா இருந்தாலும் சரி, குடுக்கப்படுகிற தேங்காய் எண்ணெயா இருந்தாலும் சரி, என்ன இருக்கக்கூடாதுங்க? வியாபாரமா மாத்தக்கூடாது. இன்னைக்கு நீங்க பாருங்க எல்லாவற்றையும் பிரசன்ஸ் ஆஃப் காட் ஆண்டவருடைய சமூகங்களை நடத்தணும் அது ஒரு வியாபாரமாக மாத்தி இருக்கிறான். விசுவாசம் எங்க வந்துக்கிறான் பாத்தீங்களா? கவுண்டர்ஃபிட்ல அவன் தான் ஃபர்ஸ்ட்ங்க. ஒரே ஒரு இடத்துல ஆண்டவர் ஒரு ஜனங்களையும் ஆண்டவர் ஏமாத்தல. அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் ஏன் அந்த துவாரத்துக்குள்ள போறீங்க? If God is not providing you, if God is not giving you, what is the next? Hold on to Him. கர்த்தர் கொடுக்கலப்பா, அடுத்தது என்னது? அவரை உறுதியாக என்ன பண்ணுங்க? பற்றிக்கொள்ளுங்க. விசுவாசிக்கிறவங்க presence of God is not sold, but the presence of God is earned. அதுக்காக நீ கஷ்டப்பட இயேசுவின் நாமத்தினா earning என்றதுனாங்க சம்பாதிக்கிறதுனாங்க அதுக்காக நீ வேலை செய்யணும். ரட்சிப்புக்காக நீ எதுவுமே செய்யல. ஏன்னா எல்லாற்றும் கர்த்தர் இலவசமாக தந்தார் வசனம் சொல்லுது. பாவத்தின் சம்பளம் அதுக்கு ஒரு சம்பளம் இருக்குது இல்லையா? பாவத்துக்கு என்ன இருக்குதுங்களா? ஒரு சம்பளம் இருக்குது இல்லையா? பிரசன்னம் காடோட பிரசன்ஸ்க்கு பணமா? பணம் கொடுத்தா பிரசன்ஸ் வருவாங்களா? இல்லங்க. இன்னைக்கு நிறைய பிசினஸ் மேன் இப்படிதான் ஆகிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் அவரை ஈஸியா கூப்பிட்டுறாங்க. பணம்
நீ 500 ரூபாய் வச்சு நீ கூப்பிடு, அவங்க அந்த பக்கம் திரும்பவே மாட்டான். கார்ப கூட எட்டி பார்க்க மாட்டான். யாரு விசுவாசியம் யார் அப்படின்னு எட்டி பார்க்க ஒரு பொழுதும் வீட்டு பக்கம் வரமாட்டான். அது எந்த ஊழியக்காரன் நீங்களே நினைச்சுக்கங்க. கூப்பிடுங்க, வந்தாருன்னா சொந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க பாதத்தை நாம பூஜை பண்ணாம உட்காந்துக்கலாம். வரமாட்டாங்க. அதே பிசினஸ் மேன் கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பாஸ்டர் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருக்குது, நீங்க ரைஸ் செய்து வாங்க, ஆவியானவர்களை இடையே விடாதுன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அந்த ஊழியக்காரன் நீங்க அங்க பார்க்க முடியும். அது ஒரு தரிதனுடைய வீட்டுல இந்த மாசம் வேண்டாம், அடுத்த மாசம் பார்க்கலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? how things change, வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு தெரியுங்களா? 24 மணி தாசம் அந்த கீழே இருக்கிற கிரவுண்ட் லெவல்ல தான் இருக்கும். கிரவுண்டட் லெவல்ல இருக்கும். ஒவ்வொரு ஸ்லம்ம விசிட் பண்றாங்க. ஒவ்வொரு ஸ்லம்ம எந்த வீட்டுக்கு கூப்பிட்டாலும் நாங்க போறோம். 365 நாளும் ஊழிய செய்யறோம். 365 days. என்னோட சில தேவ ஜனங்களும் என் கூட டிராவல் பண்றாங்க. எங்க போனா மழை வந்தாலும் சரி, காத்து வந்தாலும் சரி, என்னங்க கார் இருந்தா தான் வருவேன், நோ வே. அந்த ஊழியக்காரர் நாங்கள் அல்ல. மலையில தொப்ப கழிச்சு நனைஞ்சு வந்தாலும் ஆண்டோட வசனத்தை மனபாரத்தோடு பேசுகிற இயேசுவின் நாமத்தில். Don't sell God's presence, earn God's presence. ஆண்டோட பிரசன்னத்துக்காக வேலை செய்யுங்க. ஆண்டோட பிரசனம் ரொம்ப விலையேற பெற்றது. It's very costly than the gold. அதுதான் மோசே சொல்கிறார், உங்க பிரசனம் இல்லாத இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். அவர் சொல்கிறார், வேற பேசுகிறார், நான் வர மாட்டேன், ஆனா என்னுடைய காபிரியல் அனுப்புவேன், நான் என் தூதனை அனுப்புவேன். அவர் சொல்ற, இந்த தூதனை அனுப்புற, இவங்களை அனுப்புற, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். வந்தா நீங்க வரீங்களா வாங்க, இல்லையா இங்கே உட்கார்ந்து நம்ம 2 பேரும். ஏங்க நீங்க வாசிக்கலையே யாத்திராகம் 32 33 எல்லாம் வாசிக்கலையா? நீங்க தெரியல உங்களுக்கு? உங்க பிரசனம் இல்லாத இந்த இடத்தை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். தாவீது என்ன சொல்றாருங்க, உங்க பிரசனத்தை விட்டு நான் எங்க போவேன்? 139ஆம் சங்கீதம், Psalms 139. 7 8 9 10 book of Psalms 139 starting from verse 7 to 10ங்க எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாங்க. Where shall I go from thy presence? உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? People are running today. People are running today. ஜனங்க ஓடிட்டு இருக்காங்க. Not ஓட்டம் for God. கர்த்தருக்காக ஓடுகிற ஓட்டம் அல்ல, அவர்களுக்காக ஓடுகிற ஓட்டம். Lose anything in your life but not God. நான் மறுபடியும் சொல்ல வாஞ்சிக்கிறேன், உடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் எழுந்து போயிடு, ஆனா கர்த்தரை விட்டுறாத. கர்த்தரை உறுதியாக என்ன பண்ண, பற்றிக்கொடு. பலசாலியாக இருந்த சிம்சோனும் கீழே விழுந்தான், அதிஞானியாக இருந்த சாலமோனும் கீழே விழுந்தான். ஆனா சமூகத்தை உடையவன் எப்போதுமே அவருடைய சமூகத்திலே தங்கி இருந்தான். தாவீது. உங்களுக்கு புரியல நான் சொன்னது? மறுபடியும் சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். அதிபலசாலியாக இருந்த சிம்சோனும் கீழே விழுந்தான், அதி புத்திசாலியாக சாலமோனும் கீழே விழுந்தான். ஆனா பிரசன்ஸ் உடையவர்கள் என்னைக்குமே கீழே விட மாட்டான். Lust will not catch you. Lust of the world, உலகத்தின் ஆசா பாசம் பிடிக்காது, அது உன்னை விட்டு தூரம் போகும். When God presence உன்னோடு இருக்கும்போது உலகம் உன்னை எதிர்கொண்டு வராது. இயேசுவின் நாமத்தினால் it will run away from you. உன்னை விட்டு ஓடும், மாம்சத்தின் காரியம் உன்னை விட்டு ஓடும். இயேசுவின் நாமத்தினால் விசுவாசிக்கிறவங்க, it's very hard to live for God, very easy to live for the world. உலகத்துக்கு வாழ்வது ரொம்ப சுலபமான விஷயம், ஆனா கர்த்தருக்கு ஒரு நாள் வாழ்வது ரொம்ப கடினமான விஷயம். விசுவாசிக்கிறவங்க, இன்னைக்கு ஜனங்க பைபிள் இல்லாத கூட வாழ முடியும், ஆனா செல்போன் இல்லாத வாழவே முடியாது. அந்த கட்டத்துக்கு நீங்க உலகம் வந்துருச்சு. வந்துருச்சு. கேட்ட கடவுளை பத்தி தான் ரீல்ஸை பார்த்துக்கிறேன். நீங்க பைபிளை தூக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது விரல்களுக்கு, ஆனா அவங்களுடைய ஐபேட், அவங்களுடைய செல்போன்ஸ் அவங்க தூக்கிறதுக்கு என்னவா இருக்குதுங்க, ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. பிகாஸ் ஒரு 4 மணி நேரம் ஸ்க்ரோல் பண்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்குதுங்க. செல்போன் பேட்டரி முடிகிற வரைக்கும் ஒண்ணு அடுத்தது 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 செக் பண்ணிட்டே இருப்பா, அடுத்தது அடுத்தது அடுத்தது. அதே பைபிள் பேஜை திருப்பி பாருங்க, இட்ஸ் வெரி ஹார்ட். அதுதான் எப்போதுமே லீடர்ஸ்க்கு சொல்றது, 246 வாட்டி பைபிள் வாசித்திருக்கிறப்பா, பைபிள் மேல ஒரு லவ் வரணும் உங்களுக்கு. உன்னை விட்டு பிரியாத ஒரு நல்ல பங்கு நீங்க தான் இருக்கணும்னு சொல்லி வேதம் இருக்கணும்.
எங்க போனாலும் நான் தான் பரிசுத்த, வேதமாகவே வாழ்ந்து காமிக்கணும், வசனத்தை உடையவர்களாக மாறணும், ஆண்டோட பிரசன்ஸ் புள்ளராக இருக்கணும், ஆண்டோட பிரசனத்தை கவர்ந்து இழுக்கிறவர்களாக நீங்க மாறணும் இயேசுவின் நாமத்தினால. Where there is Spirit of God, there is deliverance. தேவ ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல பூர்ணமான விடுதலை. அறக்குறை வேலை செய்கிறவன் நாம் தேவன் அல்ல. செய்தா என்ன செய்வாங்க? முழுமையாக செய்து போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க? அரைக்குறை தேவன் அல்ல. அவர் யாரா இருக்கிறாருங்க? நாங்க வேணா அரைக்குறையாக இருக்கலாம், ஏன்னா ஆண்டவரை தேடாமல் இருக்கிறோம். ஆனா தேவன் அப்படி அல்ல. அவர் கூடுவது அவர் நமக்கு அருகாமையில சமூகத்துல என்ன பண்றார்? அசைவாடுகிற உளவாடுகிறவராக நமத்தில் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவர் அவர் நேற்றும் இன்றும் என்றோ மாறாதவராக இருக்கிறார். It's unchanging God. God மேல passion on presence. ஏங்கணுங்க இருதயம் காடுக்காக ஏங்கணுங்க, அழணுங்க. வாலிபர்களே, உங்களுடைய வழிகளை எதனால் சுத்தம் செய்வீங்க? How can a young man or a young woman can be cleansed in the Bible கேக்குது. 119ஆம் சங்கீதத்துல நீங்க கேட்க இந்த இடத்துல கை வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா அவரோட பிரசன்ஸ் நம்ம ஒண்ணும் முடியல. வார்த்தை என் நாவுக்கு எவ்வளவு நாங்க 119ஆம் சங்கீதத்துல 9வது வசனங்க மிஸ் பண்ணாதீங்க. உம்முடைய வசனத்தின்படி தன்னே வாசிங்களா எடுத்துக்கலாங்க. 119 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் எதனால் சுத்தம் செய்வான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை தான் என்ன செய்யணுங்களா? காத்துக்கொள்ளணும். பிரசன்ஸ் என்ன பண்ண தெரியுங்களா? பிரசனத்தை ஏன் நிறைய பேர் ஆண்டோட பிரசன்ஸ் இல்லாத இருக்கிறாங்க? Reason is they don't have word. ஆண்டோட வார்த்தை அவர்கள். Hold on to God. God தான் உங்க லைஃப் உடைய ஆதாரமா மாறுது. Base foundation is God. விசுவாசிக்கிறவங்க வெரி ஹார்டுங்க. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் வாலிப பசங்களை ரொம்ப ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து அவங்களை கண்ட்ரோல்ல உட்கார ரொம்ப ஹார்டுங்க. சோ ஈஸி வாயில சொல்ல நாங்க ஆண்டவரை தேடுறேன்னு சொல்லி, ஆனா இருதயத்துல கேட்டீங்கன்னா ஆபரேஷன் பண்ணி நான் கிளீனா தெரிஞ்சிடா அவங்க ஹார்ட்ல என்ன இருக்குது நீங்க கண்டுபிடிச்சிருங்க. அந்த மாதிரி டூல்ஸ் ஒன்று வந்துருக்குது. ஏஐ டூல்ஸ்ல வந்துருக்குது. அவங்க ஹார்ட்ல என்ன இருக்குது கண்டுபிடிக்கிற டூல்ஸ் வந்தாங்க. என்னங்க ஹார்ட்ல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற டூல கண்டுபிடிச்சிருக்காங்க. அன்னைக்கு எத்தனை பேர் மாட்ட போறாங்கன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் எல்லா சர்ச்லயும் ஒரு வாங்கி போட போறாங்கன்னு நினைக்கிறேன். யார் மனசுல யாரு அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்கும் பாருங்க. நீயா நானான்றதுல யார் மனசுல யாரு பக்கத்து வீட்டு மாமின்னு சொல்ல போறீங்க. அப்புறமா என்னதுங்க கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கும். அந்த நாள் எல்லாம் மாட்ட போறீங்க. மாட்ட போற நாள் தானே ஆண்டவர்களை தோட உரிப்பார். விசுவாசிக்கிறவன் இல்லீங்களா? டாடி கிட்ட ஒரு முகம், மம்மி கிட்ட ஒரு முகம், சபையில ஒரு முகம். அன்னைக்கு எல்லாம் ஆண்டவர் வாட்ச் பண்ண போறார். He's going to watch you like crystal clear in the mirror. யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. You can tell நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன்னு சொல்லி. But God says எந்த விதத்துல பெர்ஃபெக்ட்டா இருக்கிற will ask you. He knows every membranes of your life. You cannot cover. You have to discover it. நீ அதை மறைக்க முடியாது. ஆண்டவர் அதை வெளியரங்கமா மாற்றி விடுவார். விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆனா வசனம் நீர் அங்கேயும் இருக்கிறீர். செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கரையாந்தரங்களிலே போய் பாருங்க. செட்டையை அடித்துக்கொண்டு சமுத்திரத்தின் நடு பகுதியில் நீங்க அடித்துக்கொண்டு போனாலும் கூட அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். அங்கேயும் உங்களுடைய கை என்னை நடத்தும். உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். உன்னுடைய வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இருள் என்னை மூடிக்கொண்டாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். இருட்டு கூட உங்களுக்கு என்னவா மாறிடுங்களா? புரியுதுங்களா? ஆண்டோட பிரசன்ஸ் எவ்வளவு காஸ்ட்லின்னு சொல்லி. It's not so easy. You should be a lover for the presence of God. ஆண்டோட பிரசன்ஸ்க்காக ஏங்குகிற உள்ளமா மாறும். அதுதான் மோசே கிட்ட சொல்றார், நீ நிக்கிற பூமி ரொம்ப பரிசுத்தமா இருக்குது. அந்த பரிசுத்தத்துக்கு ஆண்டவர் கொண்டு போவார். He will bring you to the place where you have never thought about. நீ சிந்திக்காத இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போவார். unimagined பிளேஸுக்கு, சிந்திக்காமல் ஆலோசிக்காமல் என்னதுங்க ஒரு விசேஷமான ஒரு தாவரமான இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போவார். That is what is all about. Psalms 91:14 சங்கீதம் 91:14 நீங்க வாசிக்க கேட்கும்போது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருப்பதினால் அவனை நான் விடுவிப்பேன். Psalms 91:14 அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறதுனால் அவனை நான் விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான். எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவனை நான் விடுவிப்பேன். என் நாமத்தை. So the presence of God means knowing Jesus.
என்னங்க, என் நாமத்தை அவன் என்னங்க, அவருடைய நாமம் என்னங்க, அவருடைய நாமம் சமாதானத்தின் பிரபு, ஆலோசனை கர்த்தர், இம்மானுவேல். ஓகே, அப்புறமா வல்லமை உள்ள தேவன், அவருடைய நாமம் நித்திய பிதா, சமாதான பிரபு, ராஜாவுக்கு ராஜா, தேவனுக்கெல்லாம் தேவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? என்னங்க, யோவான் 14:14 சொல்கிறது போல, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அவைகளை நான் உங்களுக்கு செய்வேன். விசுவாசிக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட வேற ஒரு நாமம் தரவில்லைன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 4:12 வாசிக்க கேட்கிறோம். வேற ஒரு நாமம் நமக்கு தரவில்லை, கொடுக்கப்படவில்லை. அவருடைய நாமம் ரொம்ப விசேஷமானது. அவருடைய நீ நாமத்தை அறிந்திருக்கிறபடினா, இந்த மோசே இந்த கீழ பகுதி வசனத்துல கேட்கும்போது உங்க பேரு நான் கேட்கிறேன், யாக்கோபும் உங்க பேரு நான் கேட்கிறேன். 32 ஆதியாகமம் 32 கேட்கும்போது உங்க பேரு நான் கேட்கிறேன். அவர் சொல்ற இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், உனக்கு என்ன வேணும், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படி கொண்டு போயிடாரு. ஆனா பார்க்க போறீங்கன்னா பேர் சொல்லி இன்ட்ரோடக்ஷன், உங்க பேர் என்னங்க, ஹலோ உங்க பேர் என்னங்க, ராமசாமி, ஏதோ ஒண்ணு என்ன பண்ணீங்க, என்னங்க செகண்ட் கொடுத்தோம் என்ன பண்ணுவீங்க, உங்க பேர் என்ன, என் பேர் தெரிஞ்சு நீ நான் பண்ண போற, எனக்கு என்ன நீ வாங்கி கொடுக்க போறியா, அப்படிலாம் பேசிட்டு இருந்தா உங்களை என்ன கூடுவாங்க, வாடா போடா, அப்படிதான் கூப்பிடணும். அப்போ என்ன இருக்குதுங்க, நமக்கு என்ன இருக்குதுங்க, ஒரு பேர் உண்டு. ஆனா யாக்கோபு சந்திக்கும் போது ஆண்டவர் தம்முடைய பேரை வெளிப்படுத்தவில்லை. He kept it very secret ஆ வச்சார். மோசேக்கும் ஆண்டவர் பேசும்போது இந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய பேரை காட்டல. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லி போயிறார். இந்த இடத்துல தான் டாபிக் முடியுது. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றார். ஆனா நீங்க மத்தியில நீங்க வாசிக்க கேட்டாலும் இல்லனா ஏசி 57 கேட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தை நாமத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவர் ஆலோசனை கர்த்தராக, பிரபுக்கெல்லாம் பிரபுவாக இருக்கிறார், சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். நாங்க வருத்தப்பட்ட பார சுமக்குறே, நீங்க எல்லோருமே என்னண்டையில வாங்க, என்னிடத்துல வாங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல், I am going to give you rest and peace என்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கிறார். காட் பிரசன்ஸுக்காக ஒரு கூட்டம் தேவைங்க. நீங்க வேதத்துல வாசிக்கிற ஒவ்வொரு தேவ மனுஷனும் encountered God. ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் அவர்கள் சந்தித்தார்கள். எந்த நபர் வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க, அவர்கள் தேவன் என்ன பண்ணாங்க, சந்தித்தாங்க. எப்படி சந்தித்தாங்க? முகமுகமாக சந்தித்தாங்க, உறவாடினாங்க, பேசினாங்க, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படியாக அந்த பிரசன்ஸ் அவரோட இருந்தது. விசுவாசிக்கிறவங்க சாகிற வரைக்கும் ஆண்டவர் உண்மையா இருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் கூட இருந்தார். Not one person, not two person. நீங்க ஆதாம்ல இருந்து கடைசி மனுஷன் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கூடவே இருந்தார். அப்போஸ்தலன் பவுல் ஒரு இடத்துல ரொம்ப மனவருத்தத்தோட கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும்ட்டார், உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாக்க போரிட்டார். God encounter பண்ணுங்க. இந்த ரிச்சுவல் லைஃப்ங்க, ஆசாபாசத்தின் உலகத்துல இருந்து ஆண்டவரை தேடுகிற உலகத்துக்கு நான் போகிறேன். பிசாசான நமக்கு நிறைய விஷயத்தை ஆஃபர் பண்ணுவாங்க. ஏசப்பாக்கு அவன் ஆஃபர் பண்ணிருக்கான், கொடுத்திருக்கான். நீ என்ன வணங்கிடு, நான் உனக்கு கொடுக்கிறேன்றா. இன்னைக்கு நம்ம என்ன வணங்குறோம்? நம்ம நாங்க அதெல்லாம் வணங்கல, டைம் வணங்குறோம். நல்ல நேரம், கெட்ட நேரம், டைம் என்ன பண்றோம்? சொல்றாங்க இல்லீங்களா, திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை முடிவிடும், வெட்டக்கூடாது. திங்கக்கிழமை அதுக்கு சில நாட்கள் செய்யற, கறி சாப்பிடக்கூடாது, பல்ல ஒட்டிக்காது, சொத்தமாலாயிடும். என்னங்க உங்களுக்கு தெரியாத கிழமெல்லாம் கிடையாது. ஆண்டவர்கள் எல்லா கிழமையும் உங்களுக்கு நல்லா என்னங்க ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கிறோம். கரெக்டா இல்லீங்களா? ஒரு சாவுக்கு ஜபம் பண்ணாம சீக்கிரடுங்க சீக்கிரடுங்க சீக்கிரடுங்க, எதுக்குன்னு பாத்தீங்கன்னா என்னங்க ஏதோ காலம் வருதுன்னு சொன்னா, டேய் இங்கேயும் வந்து எங்களை விடுதியாட ஆடின்னு அப்பதான் தெரிய வச்சு அவங்க யாரும் தூரத்துன்னு சொந்தக்காரன்னு சொன்ன. என்னங்க நேரத்தையும் காலத்தையும் பார்க்கிற கூட்டங்கள் அங்க மாறிட்டோம். 8 மணிக்கு வீடு விட்டு போலாம், 9 மணி வீட்டுக்கு வரலாம், 10 மணிக்கு மூத்திரம் பெய்யலாம், இந்த இடத்துக்கு வந்துடுறோம். இதுதான் இன்னைக்கு சபையுடைய கட்டம். என்னங்க அந்த இடத்துக்கு வந்து நின்றுக்கிறோம். ஒருவேளை டயபெட்டிக் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நிமிஷத்துக்கு ஓடி போய் ஏறிங்க வரணும். அப்போ எந்த காலத்தை நீங்க பார்க்க போறீங்க எனக்கு தெரியல. நைட் எல்லாம் ஓடி இருக்கணும், பேகை பிடிச்சுன்னு கையை பிடிச்சுன்னு ஓடணுன்றாங்க பாரு, அந்த மாதிரி ஓடிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் உண்மைங்க. ஜனங்க இதை பார்த்து நீங்க ஓடுறாங்க. டைம், சீசன், காலம்
கர்த்தரை தேடுறதுக்கு உனக்கு இருதயம் இல்ல, மனம் பக்குவம் இல்ல, இவைகளெல்லாம் நீ பார்த்து சொல்லிட்டு இருக்கிற. கர்த்தரை முகமுகமாக சந்தி, ஆண்டோட பிரசன்ஸுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் செய். வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக முழுமையாக வாழ நீ முயற்சி செய் இயேசுவின் நாமத்தினால. Don't be bounded for the material things of this world. உலகத்தின் ஆசா பாசத்துக்காக போய் சிக்காதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஃபைனல் ஆஃபர் என்ன தெரியுங்களா? என்ன நீ வணங்கிடு, இந்த உலகமே உனக்கு என்ன பண்ற, திருப்பி உனக்கு கொடுத்துடுறேன். இதான் ஆஃபர், ஃபைனல் ஆஃபர். இந்த ஆஃபருக்கு சைன் பண்ணிருந்தானோ ஏசப்பா இன்னைக்கு நீங்க நான் இந்த இடத்துல பக்தி செய்ய வேண்டியனால அவசியமே இல்ல. அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, நாம தான் அக்செப்ட் பண்ணி உட்காந்துக்கிறோம். ரெட்டி கார் வஸ்தாரோ உனக்கு கொஞ்ச நேரம் பாட்டு பாடுங்கன்னு சொல்லு. என்னங்க, ஒரு பாட்டு 10 பாட்டு ஆடும், 10 பாட்டு 20 பாட்டு ஆடும். பாட ஆட பாட ஆட அந்த பிரசன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. somewhere emotion எவ்வளவு நல்லா இருக்குது அப்படி இல்லைங்க. presence should break your heart. ஆண்டோட பிரசன்ன இருதயத்தை உடைக்கணும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவருக்கு தப்பா செய்றேனா, தப்பா நடந்துட்டு இருக்கறேனா, am I breaking the heart of God? ஆண்டோட இருதயத்தை பிரேக் பண்றான். சுவாசிக்கிறேன். இன்னைக்கு 3 விஷயம் சபையில கவர்ந்து இருக்குது. சோம்பலின் ஆவி, லேசினஸ். ஜெபம் பண்ணுங்கன்னா நீங்க பண்ணுங்க. என்னங்க, ஜெபம் பண்ணா பக்கத்துல இருக்கிற என்ன பண்றா, நீங்க பண்ணுங்க. பிரஷ் பண்ணாத வந்துட்டு நீங்க சர்ச்சுக்கு தெரியுமா? அந்த காலத்துல ஜெபிக்கிறதுக்காக ஜனங்க என்ன பண்ணாங்க, ஏகிட்டு இருந்தாங்க. என்ன ஏக்கம், இரவெல்லாம் உட்கார்ந்து ஆண்டவருடைய சமத்துல அழுவப்பா, எங்களுக்கு ஒரு சர்ச்சை கொடுக்க மாட்டீங்களா ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே ஒரு சபையை தர மாட்டீங்களா. எவ்வளவு அழுகை, எவ்வளவு கத்து, எவ்வளவு ஆண்டவர் இடத்துல. நீங்க எல்லாம் கம்ஃபர்டபிள் எடுத்து வந்துருக்கிறோம். நீங்க காட தேடுறதுக்கு மாத்திரம் ஒரு இருதயம் இல்லாத போயிடுச்சு. You're making your place very comfortable. Fantastic, fantastic. One day வரங்க, அந்த கம்ஃபர்டபிள் ஜோன்ல உங்களை கீழே இறக்குவார். That is the day is going to be a very challenging day in your life. நீங்க ரொம்ப சுலபமான இடத்துல உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்க நாம் போயிருக்கிறோம். அந்த ஒரு நாள் இருந்தது, முழங்கால் படிட்டு உன்னதமான தேவனை கரங்களை உயர்த்தி அவருடைய நீதியின் ஜனங்கள் மத்தியிலே ஆராதிக்கிற அந்த கூட்டம் இன்னைக்கு போயிடுச்சு. விசுவாசிக்கிறவங்க, don't lose the presence of God. எதை மிஸ் பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் மிஸ் பண்ணலாங்க, பட் எதை மிஸ் பண்ணாதீங்க, காடுடைய presence is much more richer. ரொம்ப குவாலிட்டியான விஷயம் தெரியுங்க, presence of God. ஆண்டவருடைய பிரசன்னம் உன்னுடைய அடையாளமா மாறணும், your identity. பார்வோனுக்கு முன்பாக மோசே நிக்கும்போது, மோசே வெறும் வாயின் வார்த்தைங்க, ஆனா கிருத்திய சைகைகள் எல்லாம் வந்து ஆண்டவருடைய பிரசன்ஸ் தான். அவர் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறிடுச்சு, தொட்டதெல்லாம் என்னங்க கோல தொட்டாரு பாவமா மாறிடுச்சு. எத்தனை பேர் விசுவாசிகள் எதெல்லாம் தொடராரு என்னங்க அப்படியே மாறி. அதுதான் மோசடைய உடம்புக்காக ஜனங்க பிசாசோட இயங்கிட்டா ஒரு இடத்துல. என்னன்னா மனுஷன் அப்படி உடம்பு எவ்வளவு நல்லா இருக்குது, கர்த்தரை முகமுகமாக தரிசித்து இருக்கிறான். இந்த கேரக்டர் தான் நமக்கு வேணும். ஒரு இடத்துல ஏங்குறாங்க, மலையில இருந்து கீழே இறங்கி வரும்போது ஜனங்கள் அவரை முகமுகமாக காண முடியல. அதுக்காக தான் அவர் ஒரு என்ன பண்ணிட்டாருங்க, ஒரு முகமூடியை போட்டுட்டு வந்துட்டு ஜனங்களுக்கு பேசுறாரு. Lover of God, கர்த்தரை நேசிக்கிற இருதயம். This generation needs somebody who can change. நீதா ஒரு மாற்றதெல்லாம் மாறணும் தவிர்த்து யாரோ ஒருத்தர் வருவாங்க, ஹீரோயிசம்காக வருவாங்க. Don't expect this is not a movie. படத்துல தான் யாரோ ஒருத்தர் நம்மளை காப்பாத்த போறாரு, அவர் நம்ம அடிமையில இருந்து கீழே இறங்க போகிறாரு. அந்த மாதிரி படத்துல தான் என்ன பண்ணுவாங்க, போகஸான விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. Don't make your life like that. Nobody is going to break your life. Nobody is going to create your life except Jesus. உன்னை உடைக்கவும் உன்னை உருவாக்கவும் இயேசுவை தவிர்த்து வேறு யாராலும் சாத்தியமே கிடையாது. இயேசுவின் நாமத்தினால என்னை பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனும் தேவ மகிமை இழந்து பற்றாக்குறை உள்ளவர் தான். எல்லாம் நிறைவாக்குறதுக்காக அவர் இடத்துல தான் போய் கதறாங்க, ஆண்டவரே என்ன இடத்துல நீங்க வாங்க ஆண்டவரே. Every man is lacking the presence of God. ஆண்டவருடைய சமூகத்துக்காக ஏங்குற ஜனங்கள் எல்லாரும் நாங்க பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய சமூகத்துல ஏங்குறாங்க.
You cannot tell somebody is very rich in the presence of God. No. காலைதோறும் அவருடைய கிருபை. இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும் நாளை காலையில நான் நிச்சயமா 100% ஏந்திருக்க முடியும்னு சொல்ல முடியும்? கேரண்டி எழுதிடலாமா கார்டு? காலைல நான் எழுந்திருப்பேன். நான் எழுந்திருப்பேன் காலைல. அடுத்த வினாடி கூட நமக்கு தெரியாது. அடுத்த வினாடி தெரியாது, நெக்ஸ்ட் செகண்ட் தெரியாது. இந்த உடம்புக்கு என்ன தெரியுங்களா? வாரண்டியும் கேரண்டி கிடையாது. கண்ணை மூடினா கண்ணை மூடிதான். வீட்டுல இருக்கிறவங்க என்னதான் பலூன் ஊதுனா கூட எந்திரிக்க மாட்டோம். போயிடுச்சுன்னா என்னங்க இழுத்துன்னு வர முடியுமா? வாங்க சிஸ்டர், கொஞ்சம் வாங்க சிஸ்டர், கோச்சுக்காதீங்க, வாங்க சிஸ்டர், உங்க உடம்பு மறுபடியும் ஏறிக்கங்க, வாங்க சிஸ்டர், உங்களுக்கு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அழுதுங்க, வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர், வருவாங்களா? போயிருந்தாங்க அவர்கள் காற்றடிக்கிற பதரை போகுதுன்னு வசனம் சொல்லு. புகமண்டலை போல் இருக்கும் இன்னொரு இடத்துல வாசிக்க மனுஷன் அடிக்க என்ன இல்லைங்க, கேரண்டி கிடையாது. கேரண்டி யார் தெரியுங்களா? அவருடைய சமூகம். நீ பரலோகத்துக்கு போன உடனே என்ன எடுத்துட்டு போறன்னு எனக்கு தெரியாது, அவனுடைய பிரசன்ஸும் கூட வரும். நான் எப்போதுமே சொல்வேன், நீ பாதாளத்தை நடந்து போனாலும் அவனுடைய பிரசன்ஸும் கூட தான் வரணும். இயேசுவின் நாமத்தினால. இவன் எங்க ரக கிடையாதுடா, இவன் வேற ரக, இவன் இங்க இருக்க வேண்டிய ஆள் கிடையாதா, இவன் வேற இடத்துடைய சொந்தக்காரனா இருப்பான். விசுவாசிக்கிறவன் ஏசப்பா கூட பாதாளத்துல நடந்து போகும்போது அப்படிதான் எல்லாருமே நினைச்சாங்க, இவர் இங்க இருக்க வேண்டிய நபர் கிடையாது, இவர் வேற ரக, எதுக்காக வந்திருக்கிறான் தெரியாது. ஆனா வேதத்துல ஒரு பகுதி எழுதப்பட்டிருக்கு, அந்த 3 இரவு 3 பகலுடைய முழுமையனுடைய கதையை பார்க்க போகும்போது நோவாவின் காலத்துல மடிந்து போன ஜனங்களுக்காக மறுபடியும் இந்த சுவிசேஷத்தை சேர்க்கணும்னு சொல்லி அவர் அந்த என்னங்க 3 இரவு 3 பகல் எங்க இருந்தாங்க? பாதாளத்துல தேவனுடைய நற்செய்தியின் வார்த்தைகள் அவர் இடத்துல பேசினார். He was putting the fire back. பாதாளத்துல கூட ஆண்டவர் நெருப்பு போட வல்லமை உள்ளவர். அங்கே நெருப்பு போட முடியும் நீங்க நம்பினா, அவருக்காகவே என் வாழ்க்கை கொடுத்திருக்கிறேன், என் வாழ்க்கையில நீங்க நெருப்பு போட மாட்டீங்களா ஆண்டவர் என்னன்னு கேட்கிற இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறவங்க, you need to have fire, stimulate fire. நெருப்புகளை வாங்க. நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் ரொம்ப பரிசுத்தமான தூய்மையான இடங்க. உங்களுக்கு தெரியாத, இதுக்கு முன்னால நிறைய யுத்த வீரர்கள் இந்த இடத்துல ஜெபித்து முன்பாக போயிருக்கிறாங்க. நாம் அடுத்த தலைமுறைகளாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு அடையாளம் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் வைத்து போக வேண்டியது மிக 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 அகச்சமாக இருக்கிறது. தேவ ஜனமே, நாம தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிடையாது. இதுக்கு முன்னால நிறைய ஜெனரேஷன் இந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு அவங்க முன்னால போயிட்டு இருக்காங்க. ஆனா அவர்கள் நம்மை சந்திக்கபடியாக வாஞ்சிக்கிறாங்க. கைவிடப்படக்கூடாதுன்னு சொன்னா அவனுடைய பிரசன்ஸ் உடையவர்களாக மாறுங்க. விசுவாசிக்கிறவங்க, God is not going to ask you for your riches and honor and name and fame. இன்னைக்கு பாஸ்டர்ஸ்க்கு பாடி கார்டு வரைக்கும் வந்துக்கிறாங்க, உங்களுக்கு தெரியுங்களா? என்ன கார்டுங்க? பாடி கார்டு வேணுங்க. எந்த இடத்துக்கு வந்துக்கிறோம் பாருங்க. இந்த பாடிக்கு கார்டே என்னங்க? கர்த்தர் தான். இந்த பாடிக்கு என்ன வேணுங்களாங்க? எல்லாம் பவுன்சர் மாதிரி இப்படி வராங்க. டச் பண்ணாதீங்க பாஸ்டர். ஏன்பா அவருக்கு என்ன குஷ்டரோகமா? கேட்கணும் ஆசைதான், ஆனா கேட்க முடியல. அவர் இப்படியே தொடாமல் கூட்டு போறீங்களே, அவருக்கு என்ன சொராசிஸ் என்ன தேய்ச்சின்னு போறாரு. ஏங்கன்னா ஏங்க அவரை தொடக்கூடாது, ஏங்க அவரை தொடக்கூடாது? வாடா அவரை தொடாதீங்க, அவனோட பிரசன்ஸ் கேரி பண்ணி போயிடுறாரு. இப்படி பாருங்க. எங்க மாங்காமண்டியில இருந்தவன தூக்கிட்டு ஊழியக்காராக்கி நம்ம தப்பு தானே? சொல்லுங்க. பொலிட்டிக்கல் செய்யறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு, அவங்க ஏதோ ஒன்று செய்யறாங்க. நீ யாருப்பா? யாருப்பா நீ? நம்மளோட கீர்த்தியும் கனமும் புகழ்ச்சி யார் தெரியுங்களா? காடுங்க, அழுவுனங்க ஆண்டவர்கிட்ட. என்னையும் ஒரு பாத்திரமா எடுத்து இந்த கனமான ஊழியத்துல எங்களை பயன்படுத்துகிற ஆண்டவரே, தகுதி இல்லாத இருந்த ஆண்டவரே, எங்க நீதியெல்லாம் அழுக்கான கந்தன்னு சொல்லி ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுங்க. என் நீதியெல்லாம் அழுக்கான கந்த. எங்களையும் நீங்க நினைச்சு பார்த்தீங்களா ஒரு ஊழியக்காரன் மாத்தி இருக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க. அப்போஸ்தலன் பவுல் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது எங்கிட்ட பொண்ணும் இல்ல வெளியும் இல்லை அப்படின்னு சொல்கிற வார்த்தைங்க. ஆனா இயேசுவின் நாமம் உண்டு. அவரை நாமத்தை வச்சு நீங்க எல்லாருமே ஹிட் ஆயிடுங்கிற நாமம். நானும் சேர்த்துதான் சொல்றேன். அவர் தான் நமக்கு புகழ்ச்சி, அவர் தான் கீர்த்தி, அவர் தான் கனம், அவர் தான் ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரதாரராக இருக்கிறாருங்க. அவர் வராருன்னு வச்சுக்கோங்க, ஜம்பமா உட்கார முடியுமான்னு கேட்கிறேன் நான். வேதத்துல கடைசி அத்தியாயங்கள் நீங்க வாசிக்க கேட்கும் போது 24 மூப்படாருங்க இந்த மாதிரி ஒரு சிங்காசனத்து மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது பைபிள் இருக்கிற கதை. வாய்ப்பு கிடைச்சா வீட்டுல உட்கார்ந்து மாசத்து பாருங்க.
24 பேர் உட்கார்ந்து டீ குடிச்சிருக்கிறோம், பேசிருக்கிறாங்க. அப்படிங்கிற எல்லாம் நல்லா இருந்துச்சா? 12 கோத்திரம், 12 யாருங்க? மூப்பர்கள், அப்போஸ்தலர்கள். இந்த பக்கம் 12 பேர், இந்த பக்கம் 12, 24 பேர்கள் இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாம் உட்கார்ந்து டிஸ்கஷன் பண்ணி இருக்கிறாங்க. எல்லாம் கால் வீடு எல்லாம் பேசிருக்கிறாங்க. ஆனா ராஜா வருகிறாருன்னு தலை மேல வச்சு கிரீடத்தெல்லாம் கீழே பூமியில போட்டு, நீ ஒரு தாடு இந்த இடத்துக்கு பாத்திரதாருன்னு சொல்றாங்க. என்ன எடுத்து கொண்டு வராரு பாருங்க. You know something that is written in the Bible. நீ உன்னுடைய heroism cannot be shown to God. அதுதான் சொல்றாரு, பெருமை உள்ளவனுக்கு. ஏன் லூசிஃபர் ஆண்டவர் மன்னிக்க முடியல தெரியுங்களா? பெருமை. God presence. பூமியிலேயே ரொம்ப பொறுமை உள்ளவர் யார் தெரியுங்களா? மோசே. அதுதான் அவருடைய பிரசன்ஸ் வெளிப்படுத்தினார். பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். உன்னை காட்டில பிசாசானவங்க நிறைய விஷயம் தெரியும். அவங்க அதான் சொல்றான், ஜொம்ப காட்டிக்கிறான் மாடி. உனக்கு தெரியாத ஒரு பங்கு என்ன தெரியுங்களா? God தெரியணும். I want to know you more, God. எனக்கு கற்றுத்தாங்க. I want to stay in your house, God. I want to be with you, God. Bring meaning in my life. அர்த்தத்தை கொண்டு வாங்க ராஜா. Where I go, you go with me. Where I stay, you stay with me. Where I speak, you speak behalf of me. என் சார்பா நீங்க பேசுங்க ஆண்டவரே. That's the presence of God. ஆண்டவருடைய presence is valuable. சிந்தித்து பாருங்க தேவஜனமே. நகைப்பதற்காக, நாங்க மற்றவங்களை உதாசீனப்படுத்துறதுக்காக I have no grudge on any man of God. That's not my ministry. என்னுடைய ஊழியம் அப்படி அல்ல. Every man are very special in the sight of God. நாங்க எங்க சக ஊழியக்காரர்கள், அவர்கள் எல்லோருமே யாருங்க? சக ஊழியக்காரர்கள், சக விசுவாசிகள். Nobody has got a horn or a thorn, nothing like that. எல்லாருமே யாருங்க? சக மனிதர்கள்ங்க. நாம தான் அவங்கள பிராண்ட் பண்ணி வச்சிட்டோம். அவ்வளவுதான் வித்தியாசம். என்னங்க எல்லாம் பஞ்சு எங்கத்துல இருந்து வந்துச்சுங்க? தோட்டத்துல இருந்து வந்துச்சு. அத நீங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிராண்ட் ஆக்கி வச்சிட்டு பஞ்சை கூட நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? பஞ்ச உங்களுக்கு தெரியும் அந்த வார்த்தை பஞ்ச அதெல்லாம். அப்போ காட் தான் நம்மள பிராண்ட் பண்றோம். ஆல்வேஸ் ரிமெம்பர், ஆண்டோட பிரசன்ஸ் விடாதீங்க. மற்றவங்க சொல்லுகிறதை காட்டு விடாதீங்க. Let God speak to your heart. God speak to you. God speak to you. ஆண்டோட பிரசன்ஸ் ஸ்பீக் பண்ணும். இந்த இரவில் ஆண்டவங்கிட்ட பேசுங்க. God should talk to you. இந்த நைட் நீங்க தூங்கும்போது ஆண்டோட சமூகம் உங்ககிட்ட வரணும். The lost glory find பண்ணும். The lost presence ஆண்டவர் மறுபடியும் பிடிக்கணும். நசரேத்திலிருந்து இதாகிலும் நன்மை உண்டாகுமோன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது யோவான் புத்தகம் 1ல. ஆண்டவர் மாலவேல அதான் கேட்கிறாரு, உங்களுக்குள்ளது ஏதாகிலும் நல்ல விஷயம் வரமா? God is not looking for good people. ரொம்ப குட்டா இருக்கிறவங்களுக்காக ஆண்டவர் வரலீங்க. Forgiven people தான் ஆண்டவர் வராங்க. God did not come for good people on the earth. பூமிக்குள்ள நல்ல ஜனங்க யாரும் தேடி வரலீங்க. God came for person who has been forgiven. மன்னிக்கப்பட்ட ஜனக்காகவே ஆண்டவர் வராங்க. Are you a forgiven person? மன்னிக்கப்பட்ட நபரானி உனக்காகவே கர்த்தர் வந்திருக்கிறார். It's more richer than the gold. ஆண்டவருடைய சமூகத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கேளுங்க, fill my life with your presence, God. லாசரு தரித்திரனா இருந்தா, he went to the presence of God. பணக்காரனா ஒரு மனுஷன் வாழ்ந்தான், நித்திய பாதாளத்துக்கு போனான். Choice is yours. கர்த்தருக்குள் நீ பலமுள்ளவனாக மாறு. கர்த்தருக்குள் நீ விசேஷமானவனாக மாறு. Seek His presence. படாதீங்க. There is meaning in your life. உங்க வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? புயல் காற்று வருகிற நேரத்துல தேவனாகிய கர்த்தர் என்னங்க மீனை கூட எதிரொலியாக போக முடியுமாக செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெரிய அலையை அடிச்சுட்டு வந்தாலும் கூட மீனுக்கு என்ன இருக்கு தெரியுங்களா? பவர் என்ன இருக்குங்க? எதிரொலியா அடிச்சுட்டோம்னா இருக்கும். அதான் the beauty of a fish. அதுதான் ஆண்டவர் நான் உங்களை மீன் பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்ற அர்த்தம் என்ன தெரியுங்களா? புயல் காற்று வருகிற நேரத்துல தேவ ஜனங்கள் எதிர்கொண்டு போனாலும் போவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய ஜீவிகளை மாற்றுவார். Submit your life to God. பரிபூர்ணமாக ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். Lord, in the mighty name of Jesus, in the mighty name of Jesus, change our life, Lord.
Change our systems, God. எங்க வாழ்க்கைகளை மாற்றுங்க. பிரசன்ஸ் கேரியராக மாற்றுங்க. எங்க வாழ்க்கையில இழந்து போன விஷயம் பிரசன்ஸ் ஆனது. தெய்வ பிரசனம். நிறைய விஷயத்தை நாங்கள் நாடுகிறோம், நிறைய விஷயத்தை தேடுகிறோம். But somewhere we are missing God's presence. Where can I find God's presence? சவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் உன்னை விட்டு விலகி போயிட்டார். உன்னை விட்டு விலகி போயிட்டார். ஆதாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டார். ஆதாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டார். தேவ ஜனமே, நீங்க யாரா இருக்கிறீங்க நீங்க ஃபைண்ட் பண்ணுங்க. கெட்ட குமாரன் மறுபடியாக தன்னுடைய அப்பா வீட்டுக்கு திரும்பி வருகிறான். The lost glory. தன் கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் செலவழித்த பிறகு கடைசியாக தன்னுடைய அப்பா வீட்டுக்கு நான் திரும்பி போவேன். Again go to the presence of God. That is where your life is. That is where your energy is. That is where your strength is all about. வாழ்க்கையின் பலனும் மரணம் கோட்டையும் ஆண்டுடைய சமூகம். சங்கீதக்காரன் 91ஆம் சங்கீதத்தில் சொல்வதை போல் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். தங்குகிற ஜனங்களாக மாறுங்க. Inhabit in the presence of God. நீ சுவாசிக்கிற ஒவ்வொரு சுவாசத்துக்கு பின்பாக பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். மாம்சமான யாவர் மேல் ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். பெற்றுக்கொள் தேவ ஜனமே, பெற்றுக்கொடுங்க. உன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்காக உடைங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, Lord, என்னை தகுதி உள்ளவனாக மாற்றுங்க. I don't want to be in this world, Lord, without emptiness. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருந்து வெறுமையாக இருக்கிறதை காட்டிலும் ஆண்டவரே உங்க சமூகத்திலே நாங்கள் நாட எங்களுக்கு கற்றுதாங்க. Teach us your ways, O God. உங்களுடைய வழிகளை எங்களுக்கு கற்றுதாங்க. Blessed be your holy name. உங்களுடைய நீதி வலது கருத்துக்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, அரவணைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.